அதனுடைய வசன ஆதாரம் கூட காணப்பட்டுச்சு. தானியேல் 6:4 படிங்களேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. ஆமென். புறஜாதிகளால தானியேலுக்கு ஒரு சாட்சி கிடைக்குது. பொறாம கொண்டு அவரை எதிரையாவது மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலை காரியத்துல ராஜா கிட்ட அவரை மாட்டி விடலாம்னு சொல்லி குற்றம் பிடிக்கலாம்னு கண்டுபிடிக்க தேடுறாங்க. தானியேல் வாழ்க்கையில ஒரு குற்றமும் காணப்பட முடியல. புறஜாதிகள் சொல்றாங்க, பிரதானிகள் சொல்றாங்க, அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆமென். தானியேல் தீர்மானம் பண்ணி கொண்டார், எல்லா காரியத்திலும் நான் உண்மையா இருக்கணும். ராஜாக்கு அடுத்த காரியத்துல, உத்தியோகத்துக்கு அடுத்த காரியத்துல, வேலைக்கு அடுத்த காரியத்துல, எல்லா காரியத்திலையும் நான் உண்மை உள்ளவனா காணப்படணும் அப்படின்னு தானியேல் தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டார். அந்த உண்மையுள்ள இருதயம் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டுச்சு. அல்லேலூயா. நம்மளும் இதை வச்சு, இந்த வார்த்தை கர்த்தர் சும்மா நமக்கு கொடுக்கலைங்க, அந்த வார்த்தையை வைத்து தேவன் நம்மோடு பேசுறார். நம்மளும் தேவனுக்கு முன்பாக இருந்து இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளணும். நமக்கும் சில உத்தியோகங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு, நம்மளும் சில இடங்கள்ல நமக்கும் சில ஃபீல்ட் எல்லாம் இருக்குது. அங்க நம்ம உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம கைகள் கரைபடாமல் காணப்பட வேண்டும். அப்பதான் நம்ம மறுரூபமாக முடியும். இங்க நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு உதாரணம், எனக்கு தெரியல, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கரப்ஷனா இருக்கிற ஜாப் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, லஞ்சம் வர வேலை நமக்கு கொடுக்கப்படுது. ஒரு 50க்கோ 100க்கோ நம்ம ஆசைப்பட்டு கையை நீட்டுறோம்னா கை கரைபடிந்துட்டா, கை கரைபடிந்தவர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 50க்கும் 100க்கும் இங்க ஆசைப்பட்டோம்னா நம்மளால மறுரூபமே அடைய முடியாது, இருதயம் சுத்தமாக முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. உங்க இருதயம் உண்மையாய் காணப்படும்படி தீர்மானம் பண்ணிக்கொண்டு சிறு சிறு விஷயத்திலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் தானியேலின் பலிபீடம். தானியேலின் பலிபீடம் உண்மையாய் காணப்பட்டது. தானியேலுடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாய் காணப்பட்டது. அந்த இருதயம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களும் தேவனிடத்துல கடந்து செல்லும். அப்பதான் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். அது எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம், எந்த ஜெபமா இருக்குதுன்ட்டு. 2வது காரியம், அவர் எப்படி பிரியமாய் காணப்பட்டார். நீதிமொழிகள் 15:8 வசனம். 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். அப்ப தானியேல் தன்னை செம்மையானவராய் காத்துக்கொண்டார். எந்த காரியத்திலும், எல்லா காரியத்திலும், அவருக்கு கையளிக்கப்பட்டிருந்த எல்லா காரியத்திலும் நான் செம்மையானவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுக்கு முன்பதாக நான் செம்மையும் உத்தமமுமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னை காத்து கொண்டார். அது தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டுச்சு. நீதிமொழிகள் 21:3, 21ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமென். நீதியும் நியாயமும் செய்தால் கர்த்தருக்கு பிரியம். அப்ப தானியேல் என்ன பண்ணியிருக்காரு? நீதியும் நியாயமும் செய்யும்படி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். தானியேலுடைய இருதயம், தானியேலுடைய பலிபீடம் நீதியும் நியாயமும் செய்கிற பலிபீடமாய் காணப்பட்டது. தானியேலுடைய பலிபீடம், தானியேலுடைய இருதயம் செம்மையான இருதயமாய் காணப்பட்டது. தானியேலுடைய இருதயம் உண்மையான இருதயமாய் காணப்பட்டது. அந்த இருதயம், அந்த சாயல் நமக்குள்ள காணப்பட்டாதான் நம்ம ஜெபங்கள் கர்த்தரிடத்துல ஏறெடுக்கப்படும், அந்த கர்த்தரிடத்துல போய் சேரும். அப்ப ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. நான் ஜெபிக்கிறதற்கு முன்னாடி இருதயத்தை
ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இருதயத்தை பரிசுத்தம் பண்ணும்படி தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். இருதயத்தை முதல்ல சுத்திகரிச்சு கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரிச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும்னா, நம்ம ஜெபம் எதுவாக இருந்தாலும் முதல் வார்த்தையிலேயே நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்குற முதல் நாளிலேயே தேவன் அதற்கு பதில் தருகிறவராய் காணப்படுவார். வசனம் சொல்லுது இல்ல, மத்தேயு 15 அதிகாரம் 19-20. மத்தேயு 15 அதிகாரம் 19. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமென். இருதயம் தீட்டுப்படுகிறதற்கு வாய்ப்பு உள்ளது. எப்படின்னா, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவைகள்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்திடுமா? ஒரு தீட்டுப்பட்ட பலிபீடத்தை, தீட்டுப்பட்ட இருதயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் ஏறெடுத்தோம்னா அந்த ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாய் காணப்படும். இந்த வசனத்தை இம்பார்ட்டன்ட் போட்டு குறிச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சு இந்த வசனத்தின்படி என் இருதயம் இருக்குதா, இந்த வசனத்தில் இருக்கிற காரியம் இருதயத்துக்குள்ள இருக்குதான்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க காணப்பட வேண்டும். பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும். புரியுதுங்களா? தூஷணம் என்ன? மற்றவங்களை பத்தி நம்ம காசிப் பேசுறோம் இல்லைங்களா, புரட்டி பேசுதல். அதெல்லாமே நம்ம ஜெபத்தை தடை பண்ணும். நம்ம ஜெபம் இடத்துல ஏறெடுக்கப்படாதபடிக்கு காணப்படும். நம்ம தெரியாம ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டாவது போகும்போது காசிப் பேசிட்டு என்ன புரட்டி பேசிட்டு அங்க நம்ம முடிச்சுட்டு நமக்கு மறந்தே போயிடும். வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட காரியங்களை குறித்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே கிருபை செய்யும், எனக்கு இந்த காரியம் எத்தனை நாளா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு இதுல விடுதலை கிடைக்கல, எனக்கு இந்த டெலிவரன்ஸ் கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? அங்க தூஷணமான நாவு காணப்படுது, தூஷணமான இருதயம் காணப்பட்டு கொண்டு இருக்குது இல்ல. அப்ப தூஷணமான இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தேவனிடத்துல போய் சேருமா? சேராது. வசனம் இந்த பூமியில நம்ம வந்து சில விஷயங்களை பிரேக் பண்ணிட்டு, சில சட்டங்களை உடைச்சிட்டு நம்மளால வாழ முடியும். அதுக்கு இந்த பூமி பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இங்க மட்டும்தாங்க இடம் இருக்குது. அப்படியே ஆவிக்குரிய மண்டலம் பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா எழுதப்பட்டதுதான். அதுல வந்து சில நெளிவு சுழிவு இல்ல அப்படிலாம் இருக்காது. ஆண்டவர் கிருபையானவர், மன்னிச்சிடுவாரு, மனம் இறங்கிடுவாரு. துருபதேசம், கிருபையின் உபதேசம் எல்லாம் இருக்குது இல்லைங்கயா. ஆண்டவர் வந்து நீங்க என்ன பாவம் வேணா செய்யலாம், கர்த்தர் எல்லாத்துக்காகவும் ரத்தம் சிந்திட்டாரு, நீங்க எப்படி வேணா வாழலாம், மனம் போன போக்கில் வாழலாம். வாழ்ந்துட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா இங்க ஒரு தலைவலி கூட சரியாவது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவே முடியாது. உங்க இருதயம்லாம் முழுக்க கரப்பட்டு போயிடும். துருபதேசங்கள் வெளியே சுத்திட்டு இருக்கு, உலாவிட்டு இருக்குது. வெறும் தூஷணம், புரணி பேசுதல், அந்த காரியத்துக்கே ஜெபம் ஏறெடுக்கப்படாது, தேவனிடத்துக்கு போவாதுன்னு வசனம் சொல்லிருச்சு. இது வந்து எப்படி எதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம கையிலன்னா, பரலோகம் அப்படிதான் செயல்படும். தூஷிச்சிட்டோம், புரணி பேசிட்டோம் அப்படிங்கும் போது இங்க போய் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணா அது பரலோகத்துக்கு சென்று அடையாது. அதனாலதான் எழுதி கொடுத்துருக்காங்க, இருதயத்துல நீங்க தூஷிக்காதீங்க, யாரை குறிச்சு முறுமுறுக்காதீங்க, யாரை பத்தி பேசாதீங்க. நியாயம் தீர்ப்பு கர்த்தரிடத்தில் உள்ளது, கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவங்க என் மேல தப்பே செஞ்சிருந்தாலும், என் மேல குற்றமே சாட்டியிருந்தாலும் நம்ம அவங்கள பத்தி வேணாம், அது கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், தேவன் பார்த்துக்கொள்ளாருன்னு முடிச்சுட்டு வந்துடணும். நம்ம நான் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்கள தூஷிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தூஷணம் இந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க போய் ஜபத்துல பலிபீடத்துல உட்கார்ந்தோம்னா ஜபம் மேறெடுக்கப்படாது, ஜபம் கர்த்தரிடத்துல போய் சேராது, தேவன் அதை அங்கீகரிப்பது இல்லை. அப்ப இருதயங்கள் இந்த வசனத்தின்படி இந்த காரியங்கள், இந்த குற்ற சம்பவங்கள் என் இருதயத்துக்குள்ள காணப்படுகிறதா, இந்த ஆவிகள் என் இருதயத்துக்குள்ள காணப்படுகிறதா என்பதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களா காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவை கர்த்தர் பேழை கட்ட சொல்லுவார். ஏன்னா மனுஷர்கள் வந்து பூமியில தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு வசனம் சொல்லி இருக்குது. அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டதினால தேவன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதும் என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனுஷனுடைய இருதயம் கரப்பட்டுச்சுன்னா அது கர்த்தருடைய இருதயத்துக்கு விசனமாய் காணப்படுகிறதாம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாததாய் காணப்படுகிறது.
பிசாசுனா யாருன்னு எனக்கு தெரியல, பிசாசு எப்படி கிரியை செய்வான்னு எனக்கு தெரியலன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா வசனம் தெளிவா சொல்லிடுச்சு, பிசாசு இருதயத்துல இருந்து செயல்படும். மத்தேயு 15:19-20 சொல்லுது. அந்த இந்த குணங்கள் வெளிப்படும் பொழுது இந்த குணங்களை நம்ம அடக்குறவர்களா காணப்படலைனா, இந்த குணங்களை சிறைப்படுத்துகிறவர்களா காணப்படலைனா, ஏன்னா வசனம் சொல்லுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் மேன்மைனா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவதாய் காணப்படுகிறது. நம்ம அப்ப அது அந்த வசனத்தோடைய பொருள் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துக்குள்ள இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு பிடிக்காத எண்ணங்கள் எழுப்புனா அத கிறிஸ்துவுக்குள்ள நம்மளால சிறைப்படுத்த முடியுமாமா? கர்த்தரை முன்னிட்டு அதை நம்மளால சிறைப்படுத்த முடியுமாமா? அப்ப எதெல்லாம் பொல்லாத எண்ணங்கள்னு நம்ம வசனத்துல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எண்ணம்லாம் எழுப்பும் போது அந்த எண்ணங்கள் அந்த